கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, பரிசுத்த பிதாவே, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாம் உம்மை துதிக்கிறோம் சுவாமி. இந்த மனமகிழ்ச்சி பரிசுத்தமான இந்த காலை பொழுதுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுவோம். எங்கள் மத்தியில என் பிரசன்னராக எங்களை ஆசீர்வதித்தேன். அந்த தயவுகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது நாம் தியானிக்க போகிற தியானத்தை கற்றங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். கர்த்தாவே, உள்ள மகத்துவங்களை பார்த்து எங்களுடைய கண்களை திறந்தருளும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அபியாசப்படுத்துகிற பிள்ளைகளாய் காணப்பட உதவிதான். இயேசுவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணைய நாமத்தில் ஒரு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நாளில் மத்தியில் இருக்கும்படி ஆண்டவர் கிருபை செய்தபடினாலே ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளில் தியானத்துக்காக தியானிப்படி எடுத்துக்கொண்ட வேத பக்தி அது பரிசுத்த அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 13ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக. திரியேக திருத்துவம். இன்னைக்கு உபதேசங்கள் பலவை இல்லையா? ஒரு குரூப் சொல்லுது இயேசுவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது, யெகோவா ஒருவர் தான் ஆண்டவர். நீங்க இயேசுவை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே சொன்னாங்க பரலோகத்துக்கு போக முடியாது பைபிள் சொல்லுது அப்படின்னு ஒரு குரூப் சொல்லுது. பிதாவும் கிடையாது, பரிசுத்த ஆவியும் கிடையாது, இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த உலகத்தின் ரட்சகர், அவரால் தான் பாவம் மன்னிப்பு உண்டாச்சு, அதனால பிதாவும் வேண்டாம், பரிசுத்த ஆவியும் வேண்டாம், இயேசு கிறிஸ்து மட்டும் போதும், இயேசுவே நானே வழி நானே சத்தியம் சொல்லியிருக்காரு அப்படின்னு ஒரு குரூப். பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் முடிஞ்சு போன கதை. இப்ப பரிசுத்த ஆவி தான் நிலையானவர், அதனால பரிசுத்த ஆவி மட்டும் போதும் அப்படின்னு சொல்ற ஒரு சில பெந்தேகோஸ்தே திருச்சபைகள். கிறிஸ்தவ உபதேசங்கள்ல மிக முக்கியமான ஒரு உபதேசம் அல்லது சித்தாந்தம் அப்படின்னு சொன்னா தெரியும். மற்ற எல்லா உபதேசங்களிலும் ஆழ்ந்த கருத்து, தனி சிறப்பு வாய்ந்தது இந்த திருத்தம். இன்னைக்கு வரைக்கும் இதற்கு யாராலையும் விடை கண்டுபிடிக்க முடியல. இதை குறித்து எத்தனையோ இரவுகள் நிறைய பேர் கூட நான் கலந்துரையாடி அப்படியே ஒரு 7-8 மணி வாரத்தில் அப்படியே ஆகும். ஒரு நைட் போவோம், ஆனா அதுக்கு விடையே கிடையாது. இதை பேச பேச அப்படி போயிட்டே இருக்கும், இதுல ஒரு முடிவுக்கே வர முடியாது. ஆனா எல்லா உபதேசங்களுக்கும் அல்லது எல்லா சித்தாந்தங்களுக்கும் அடிப்படை இந்த திருத்துவம் தான். இதை புரிந்து கொள்வது சற்று கடினம். ஒரு வேத பண்டிதர் எப்படியாவது இந்த திருத்துவத்துக்கு ஒரு விளக்கத்தை கண்டுபிடித்து விட வேண்டும், எப்படியாவது இந்த திருத்துவத்தை நாம் கண்டுபிடித்து விட வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பிரயாசப்பட்டார். பல ஆண்டுகள் எத்தனையோ புஸ்தகங்களை ரெஃபர் பண்ணாரு. எதுலையுமே அவருக்கு ஒரு முடிவுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலை. ஒரு நாள் மாலையில இதை குறித்து அதிகமான சிந்தனையோடு கூட அவர் ஒரு கடற்கரையோரம் அப்படின்னு நடந்து போயிட்டே இருக்கார். போயிட்டு இருக்கப்போ ஒரு பையன் அந்த கடல் தண்ணீருக்கும் இந்த கரைக்கும் ரொம்ப வேகமா ஓடிக்கிட்டே இருக்கான். உடனே அவனை பார்த்து அவர் கேட்டாரு, தம்பி என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அந்த பையன் சொன்னானா, அங்க பார்க்கறதுக்கு நான் ஒரு பெரிய பள்ளம் தோண்டி வச்சிருக்கேன், ஒரு குழி ஒன்று தோண்டி வச்சிருக்கேன், இந்த கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அதுக்குள்ள அடைக்கிறதுக்கு நான் பிரயாசப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னான். அந்த குழிக்குள்ள இந்த கடல்ல இருக்கிற தண்ணியெல்லாம் கொண்டு வந்து அடைப்பதற்கு நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னான். இவருக்கு அவனை பார்த்து சரி போச்சு, அப்படின்னா தண்ணி அவ்வளோ தண்ணி கொண்டு வந்து எப்படி இந்த குழிக்குள்ள அடைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு அவனுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. அப்படி யோசிச்சுட்டே திரும்ப முன்னா நடக்க ஆரம்பிச்சான். ஆவியானவர் அவரோடு கூட பேச ஆரம்பிச்சார்.
எப்படி ஒரு குழிக்குள்ள இந்த கடல் முழுவதையும் வற்ற வைக்க முடியாது, அது போலதான் திருத்துவம். அது அவ்வளவு சீக்கிரமா ஜனங்களுக்கு புரிய வச்சிட முடியாது. அதை ஒரு குறிப்பிட்ட வரையறுக்குள்ள வைத்து விட முடியாது என்று சொல்லி ஆவியானவர் அவரோடு கூட பேசி, அப்ப அவர் ஒரு முடிவுக்கு வர. என்ன முடிவுக்கு வராது? திருத்துவம் என்பது ஆண்டவர் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார், இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவர் என்னை செயல்படுகிறவனாய் என்னை மாற்றிக் கொண்டிருக்கிறார், என்னை உயிர்ப்பிக்கிறார் என்பதை விசுவாசிப்பதுதான் திருத்துவம். அவர் பிதாவாய் இருந்தார், குமாரனாய் வெளிப்பட்டார், பரிசுத்த ஆவியாய் இன்றைக்கு நம்மோடு கூட இருந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் விசுவாசிக்கிறோம். இதை எல்லாவற்றையும் என்னை மீட்கும்படியாய் எனக்காக அவர் செய்தார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இதுதான் திருத்துவம் என்று சொல்லி அவர் ஒரு கன்க்ளூஷன் பண்ணார். திருத்துவம் என்ற வார்த்தை வேதத்தில் எங்கும் பயன்படுத்தப்படுகிறது. வேதத்தில் எங்கேயுமே இந்த திருத்துவம் என்கிற வார்த்தை கிடையாது. முதலாக கிபி 180ஆம் வருடத்துல அந்தியோக்கியாவில் இருந்த தெயோபிலு என்கிற ஒரு வரலாற்று ஆசிரியர், வேத ஆராய்ச்சியாளர் தான் கடவுளை பற்றியும் அவருடைய வார்த்தையை பற்றியும் கூறும்போது திருத்துவம் பற்றி அங்கே அவர் குறிப்பிடுகிறார். இதற்கு பின்பாக தெர்த்துலியா என்ற வேத வல்லுநர், ஒரு வேத ஆராய்ச்சியாளர் என்பதுதான் திருத்துவம் என்பது கடவுளுடைய ஒரே தன்மையையும் ஒருமை தன்மையையும் ஏகத்துவத்தையும் விளக்க பயன்படுத்துகிற வார்த்தை என்பதை எழுத்து வடிவில் கொண்டு வரும். ஆனா கிறிஸ்துவம் தோன்றின காலங்களில ஆரம்ப ஏர்லி கிறிஸ்டியன்ஸ் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 17ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பிராட்டஸ்டன்ட் திருச்சபைகள் கிடையாது, ஆர்சி திருச்சபைகள் மட்டும்தான் உலகம் முழுவதும் வேகமா பரவி கொண்டிருக்கிறது. அப்ப அவருடைய உபதேசங்கள்லாம் வேறு மாதிரி போயிட்டு இருந்துச்சு. அதற்கு இந்த 17ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூதர் எழுதுவதற்கு முன்பாக இயேசு சங்கம் அப்படின்ற ஒரு குழு வாலிபர்கள் மத்தியில, கல்லூரி வாலிபர்கள் மத்தியில இயேசு சங்கம் என்ற ஒரு குழு தோற்றுவிக்கப்பட்டது. அதுல இயேசு கிறிஸ்துவை குறித்து போதித்தாலும் அவருடைய முக்கிய நோக்கெல்லாம் மாதாவை பிரிஸ்படுத்துவதான் இருந்துச்சு. அப்ப கிறிஸ்துவை குறித்த தவறான கோட்பாடுகள் நிறைய தெரிவிக்கப்பட்டன. அப்படிப்பட்ட கால சூழ்நிலைகளில WCC வேர்ல்ட் கிறிஸ்டியன் கவுன்சில் நடத்தின நிசேயா, கான்ஸ்டன்டினோபிள் போன்ற சங்கங்கள், அதாவது இந்த கிறிஸ்டியன் கவுன்சில்கள் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தது. இந்த சித்தாந்தங்களை அல்லது இந்த தத்துவங்களை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. எப்படி கொண்டு வந்துச்சு? கடவுளுடைய தனி நிலையை நிலைநிறுத்த ஒரே தன்மை, 3 ஆள், ஆனா மூவரும் ஒருவரே. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் சமமானவர்களே அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதன் பிறகுதான் இந்த எவஞ்சலிக்கல் சர்ச்செல்லாம் எழுத ஆரம்பிச்சது. இன்னைக்கு நம்முடைய சித்தாந்தமும் அதுதான். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி மூவரும் ஒருவர். பிதாவா இருந்தார், குமாரனா வெளிப்பட்டாரு, பரிசுத்த ஆவியா இன்னைக்கு நம்மளோடு கூட செயல்பட்டு கொண்டு. இதை குறித்து நான் யோசித்துக் கொண்டிருந்தப்ப என்னுடைய மனசுல ஒரே ஒரு சிந்தனை தோன்றியது. இந்த பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இதை வெளிப்படுத்துறதுக்கு, இதை வெளிக்கொண்டு வருவதற்கு நாம் ஒருத்தரே போதும். இப்போ நான் கனகராஜ், நான் ஜீவித்துக் கொண்டிருப்பேன், நான் உயிரோடு இருக்கணும்னா எனக்கு ஆவி வேணும், மூச்சு வேணும் இல்லையா? சரீரம் வேணும், அம்மா வேணும், ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 வேணும். இந்த சரீரம் இல்லை, இந்த இடத்துல வெறும் பேச்சு மட்டும் வருது அப்படின்னா நீங்க என்ன நினைப்பீங்க? ஏதோ ஆவி பேசு, ஏதோ பேய்னு பேசுது அப்படிதான் சொல்லுவோம். ஆமா தானே சார்? அந்த பேச்சு இல்லை, அந்த ஆவியும் இல்லை, வெறும் சரீரம் மட்டும் இங்க படுத்துட்டு, அதை என்ன சொல்லுங்க? சொல்லுங்க. அங்க போய் போனான்னு சொல்லுங்களா?
அப்படிதான் சொல்லுவோம். சாபம் அப்படிதானே? மாணவர்களே, ஒரு மனுஷன் உயிர் வாழணும் அப்படின்னா ஆவி, ஆத்மா, சரீரம் இது மூணு வேணும். இது மூணுல ஒண்ணு இல்லைன்னாலும் அவன் முழு மனுஷனா இருக்க முடியாது. அப்படிதான் கிறிஸ்தவத்துல அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு, அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிப்பதற்கு பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள், இந்த மூவரும் என்னிலே நிலை பெற்று, ஆவி, ஆத்மா, சரீரம் இந்த மூணு வேற வேற இருந்தாலும் இது மூணு இல்லாம நம்மளால என்ன பண்ண முடியாது, உயிர் வாழ முடியாது. அதுபோலதான் கிறிஸ்தவத்துல, இந்த கிறிஸ்தவ சித்தாந்தத்துல இந்த திரித்துவம் இல்லாமல், இன்னும் சொல்லணும்னா பிதாவாகிய தேவன் இயேசுவாய் வெளிப்பட்டு என்னுடைய பாவத்தை மன்னிக்கவில்லை. ஆனால் இன்னைக்கு பரிசுத்த ஆவியாய் என்னோடு கூட இருந்து என்னை வழி நடத்தவில்லை. ஆனால் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனாய், ஒரு முழு மனிதனாய் வாழும். இப்போ இந்த திருத்துவம், இந்த திரியேகத்துவம் அதற்கு நம்மை வழி நடத்துகிறது, அதற்கு நம்மை அந்த வழியிலே நம்மை நடத்தி செல்கிறது என்பதுதான். திருத்துவம் நம்முடைய வாழ்க்கைக்கு பல ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அதை வெளிப்படுத்தப்படுது. ரொம்ப அருமையா சொல்ற, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, தேவனுடைய அன்பு. பிதா இந்த உலகத்துல இருந்த பொழுது அவர் தன்னுடைய அன்பை ஒவ்வொரு மனிதன் மீதும் வெளிப்படுத்தினார். பிதா கொண்டு வந்த ஆசீர்வாதம் அவர் நம்ம மீது வைத்தான். இந்த உலகத்தை வார்த்தையினாலே படைத்தார். இந்த உலகத்தை வார்த்தையினா உண்டாக கடவுள் அப்படின்னாலும் உண்டாயிடுச்சு. ஆமாதான். ஆனா மனுஷனை மட்டும் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் என்ன பண்ணாரு, படைத்தார். நம் மீது வைத்த அன்பினால நம்மை போலவே படைச்சாரு. எப்படிங்க? நம்மை போலவே என்ன பண்ணாரு, நம்மை போலவே அவர் நம்மை உருவார். நம்மை போல நம்மை உருவாக்கிறது மாத்திரம் அல்ல, நமக்காக எல்லாவற்றையும் படைத்தார். இந்த ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை நீங்க திருப்பி சொன்னா 26ஆம் வசனம் சொல்லுது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக உண்டாக்கிட்டாங்க. உண்டாக்கிட்ட பிறகு 28வது வசனம் சொல்லுது, பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆழ்ந்து கொள்ளுங்கள். இதுக்கு முன்னாடி இந்த உலகத்தை ஆளுகிற ஒரு பொறுப்பு யாருக்கு இருந்துச்சு? பிதாவாகிய கடவுளுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஆனா அவர் மனிதனை நம்மை போலவே படைத்து, அவர் போலவே மனுஷனை படைச்சு அதை ஆண்டு கொள்ளும்படி சொன்னார். 29-30 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர் இந்த பூமியில எல்லாவற்றையும் மனுஷனுக்காக, நமக்காக அவர் படைத்தார். ஏன் நமக்காக படைத்தார் அப்படின்னா, நம் மீது வைத்த அன்பு. எதற்காக நமக்காக படைத்தார் அப்படின்னா, அவர் நம் மீது வைத்த அன்பு. ஆண்டவர் தேவ தூதர்களையும் வைத்தார். தேவ தூதன் கீழே விழுந்து போனோம், மேய்ப்பினால விழுந்து போனோம். மனுஷனும் கீழ்ப்படியாமையினால விழுந்து போனான். தேவ தூதன் ஆண்டவர் கை தூக்கு, மனுஷன் தூக்கினார். ஏன்? அவர் மீது வைத்த அன்பு. எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து நாம் வாசிங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் 8வது வசனம். அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள்
அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்பட்டிருக்க காணும். அவனுக்கு கீழ்படுத்தாத பொருள் ஒன்றுமே இல்லை. ஆனாலும் மனுஷன் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியில, அந்த அன்புக்கு பாத்திரவனாய். ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு ரொம்ப பெருசுங்க. யோவான் 3:14 வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு அவனை தந்தொழி இவ்வளவாய் உலகத்தின் மீது என்ன பண்ணான்? தன்னுடைய சொந்த குமாரனையே அவன் நமக்காக ஒப்புக்கொடு. அதே எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2:14 வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது வாசிங்கள். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவரானார். அழிக்கும்படிக்கு அப்படியானால் அவர் தேவ தூதருக்கு உதவியாக கை கொடாமல் ஆபிரகாம் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார். அன்றியும் அவர் ஜனத்தின் பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக தேவ காரியங்களை குறித்து இரக்கமும் உண்மையும் உள்ள பிரதான ஆசாரியராக இருக்கும்படிக்கு எவ்விதத்திலும் தம்முடைய சகோதரருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டியதாக இருந்தது. அவர் நம் மீது வைத்த அன்புதான் அவரை கிருபாதார வழியாக ஒப்புக் கொடுப்பதற்கு முக்கியம். எபிரேயர் 9:12 வாசிக்கிறோம். காலை வெள்ளாட்டுக்கரா இவைகளுடைய ரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே. எப்படிங்க? தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்தார், நம் மீது வைத்தார். வசனம் சொல்லுங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 5:7 யாராவது வாசிங்க. 5:7 நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அறிவு, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருப்பேன். நல்ல கவனி. பிதாவுடைய அன்பு எவ்வளவு உண்மையானது, எவ்வளவு பரிசுத்தமானது, எப்படியெல்லாம் நம்மை நடத்துகிறதுன்றதுக்கு இந்த வசனம். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த அன்பை என்ன பண்ணார்? விளங்க பண்ணினார். அவருடைய அன்புக்கு இணையானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பிதாவாகிய தேவன் நம்ம இது அன்பு. குமாரனாகிய கடவுள் நம் மீது கிருபை வைத்தார். அந்த கிருபை தான் நம்மை ரட்சித்து நீதிமானாக்கியது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 2:8-9 வசனங்களை வாசிக்கும் பொழுது அந்த கிருபையை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் ரொம்ப அழகா எழுதுறார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் எப்படி இருந்தோம்? முதலாவது வசனம் சொல்லுது, அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாக இருந்த உங்களை ஆண்டவர் உயிர்ப்பித்தார். பாவத்துல அக்கிரமத்துல மரித்து போயிருக்கு. ஒருவேளை பிதா நம் மீது வைத்த அன்பினாலே தன்னுடைய குமாரனை அனுப்பவில்லையானால், அவருடைய கிருபை நம் மீது ஊற்றப்படவில்லையானால், நாம் இன்னைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்து ஆண்டவரை ஆராதித்து இருக்க முடியாது. 4வது வசனம் சொல்லுது, தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலையில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். அவரோடு கூட உட்காரவும் செய்தார். வர்ணங்கள், வர்ணாசிரமம் ஒன்று தெரியுங்களா? தலையிலிருந்து பிறந்தவன் பிராமணன்,
தோல்ல இருந்து பிறந்தவன் சத்ரி, இடுப்புல இருந்து பிறந்தவன் வைஷ்ய, காலில் இருந்து பிறந்தவன் சூத்ரு. இவங்க 4 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா உட்கார முடியாது. அவன் மனுஷங்களையே வர்ணாசிரமம் சொல்லுதுங்க, மனுஷங்களையே இந்த 4 பேரும் ஒரே இடத்துல ஒன்னா உட்கார முடியாது. இப்போ கூட பார்த்தோம் நம்ம இந்த ஃபேஸ்புக்கு பேப்பர்லாம் தொடர்ந்து வாசி. நேற்று கூட நேற்று கூட ஒரு இஷ்யூ வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் தலித் பெண்ணுன்றதுனால அவங்க கூட சமமா உட்கார வைக்காம கீழே தரையில உட்கார வச்சிருக்காங்க. இங்க வசனம் சொல்லுது, அவர் நம் மீது வைத்த மகா கிருபையின் மேன்மையான ஐஸ்வர்யத்தின்படியே உன்னதங்களில் அவரோடு கூட நம்மை உட்கார செய்திருக்கிறார். இதான் நம்ம ஆண்டு, இதுதான் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். அவரோடு கூட ஆண்டவரோடு கூட உட்கார்ந்தபடியாய் அவர் செய்திருக்கிறார். அந்த கிருபையின் ஆசீர்வாதம் தான் உங்களையும் என்னையும் பிள்ளைகளாக்கி இருக்கிறது. எபேசியருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால் நம்ம என்ன பண்ணியிருக்கிறாரு? ஆசீர்வதித்து கிறிஸ்துவின் மூலமாக ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினால நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதும் விட்டு விடுவதும் நம்முடைய கருத்தில் இருக்கு. 4வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, தமக்கு முன் அவர் அன்பிலே பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவருமா இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்துக்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நாமை தெரிந்து கொண்டவர்களே, பிரியமானவருக்குள் நாம் தமக்குள் தந்துள்ள தம்முடைய கிருபை மகிமைக்கு புகழ்ச்சியாக தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை கிறிஸ்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவிகார புத்திரர் ஆகும்படி என்ன பண்ணியிருக்கிறார்? முன்குறித்திருக்கிறார். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தினுடைய இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்துல என்ன பண்ணியிருக்கிறார்? பெருகப்பட்டு நம்மை பிள்ளைகளாக்கி இருக்கிறார். மீட்பை உண்டு பண்ணியிருக்கிறார். நம்மை பெருகப்பட்டு பிதாவாகிய கடவுள் நம்மை இது அன்பு கூர்ந்தார். குமாரனாகிய கடவுள் அந்த கிருபையினாலே நம்மை நீதிமான்களாக்கினார். 3வதா பரிசுத்த ஆவியாகிய கடவுள் நம்மை அந்த ஐக்கியத்துக்குள்ளே வைத்தார். யோவானின் நற்செய்தி புத்தகம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, அங்கே வாசிங்கள், நாம் ஒன்றாய் இருக்கமோ அவர்களும் ஒன்றாய் இருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன். அவரை போல நாமும் மாறுபடி விரும்பினோம். எப்படிங்க? அவரை போல நாமும் மாறுபட்டு விரும்பினோம். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்க. 25,000 ரூபாய் கொடுத்து ஒரு பட்டு புடவை வாங்க. நம்ம சர்ச்சில் ஒரு ஃபங்க்ஷன், நம்ம கிட்ட இருக்க நகையெல்லாம் போட்டு அந்த 25,000 ரூபாய் பட்டு புடவை கட்டிட்டு ரொம்ப மனசு திருப்தியோடு வந்து உட்கார, மனசு திருப்தியோடு வந்து உட்காரன்னு நம்ம பக்கத்துல திருப்தி, நமக்கு ஃபுல் திருப்தி, ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, புருஷன் நமக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு அப்படின்ற திருப்தியோடு வந்து உட்காரும். நம்ம பக்கத்துல வந்து ஒரு 50,000 ரூபாய் பட்டு புடவை கட்டிட்டு நம்மளை விட கொஞ்சம் அதிகமாக நகை போட்டு பக்கத்தில் ஒருத்தர் உட்காரான்னு வச்சுங்க, நம்ம மனசு என்ன சொன்னோம்? கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கியிருக்கலாமோ, இந்த நகையை கூட வாங்கியிருக்கலாமோ, நம்ம மனுஷமான இல்லையா? சரி, ஐயா வாங்கிட்டு சொல்றேன், நம்ம கிட்ட இருக்கிறதுல ரொம்ப காஸ்ட்லி கார், ஒரு 1 கோடி ரூபாயில ஒரு கார் வாங்கி ஓட்டிட்டு போறோம். பக்கத்தில் ஒரு 1.5 கோடி ரூபாய் கார் போகுது, நமக்கு என்ன ஆட்டோமேட்டிக்காக எதை வரும்? நம்ம கிட்ட இருக்க காரை பார்த்து திருப்தி ஆகும். சைக்கிளில் போறவனுக்கு பைக்கில் போகணும்னு ஆசை, பைக்கில் போறவனுக்கு காரில் போகணும்னு ஆசை, காரில் போகணும்னு அதையும் கொஞ்சம் காஸ்ட்லியாக போகணும்னு ஆசை. அப்படிதானே? மனுஷமான மாறிட்டே இருக்குங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க,
தம் மீது வைத்த ஐக்கியத்தினால, தம் மீது வைத்த அன்பினால, தம் மீது வைத்த கிருபையினால அவரை போல நாம் மாறுபடி. நம்ம போல இன்னொருத்தர் இருக்காங்கன்னா பிடிக்காது இல்லையா? நம்மளோட ஒருத்தவங்க டேலண்டா இருந்தா நம்ம மனசு வராம போகும். ஆனா ஆண்டவர் நம்மை போல அவர்களும் மாறும், நம்முடைய பிள்ளைகளும் மாறுபடிக்கு இந்த ஐக்கியத்தின் வழியாக நம்மை நடத்தும். இந்த ஐக்கியம் இருந்தாதான் ஆண்டவர் நம்மளை நடத்தும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, யோவானின் நற்செய்தி 14:7-8 வசனங்களுக்கு வாசிக்கும் பொழுது, நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றவாளர் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்துக்கு அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை என்ன பண்ணுவார்? கண்டித்து உணர்த்துவார். அப்போ என் கூட இருக்கிற ஆளு கூட நான் ஐக்கியமா இருந்தா மட்டும்தான் அவர் என்னுடைய தப்பை குறித்து உணர்த்தும் பொழுது நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான் அப்படிதான் நான் சொல்றது புரியுதா? ஒரு ஆளை நம்ம எதிரியா பார்த்தோம்னா அவன் சொல்ற எல்லாமே நமக்கு தப்பா தான் தெரியும். அப்படிதான் அப்படிதான் அதே அவங்க கூட அன்பா இருந்தான்னா அதை வந்து என்ன பண்ணுவோம்? பாசிட்டிவா இருக்கும். இன்னைக்கு ஆவியானவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் சரியா இருந்தா, ஆவியானவர் நம்முடைய பாவத்தை குறித்து நீதியை குறித்து கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்ளும். இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் அப்படின்னு ஒத்துக்கொள்ளும். அந்த ஆண்டவரோடு அந்த ஐக்கியம் நமக்கு இல்லை அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கும் நமக்குமான ஐக்கியம் இல்லை அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவாங்க? ஏற்றுக்கொள்ளணும். யோவானின் நற்செய்தி புத்தகம் 14:16 வசனத்தில் அவர் சொல்றார், நான் பிதாவை ஏற்றுக்கொள்வேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால் நீங்கள் அவரை அறிவீர்கள். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடு. அப்போ ஆவியானவரை நமக்குள் கொடுத்திருக்கிறார். அவரோடு கூட நமக்கு ஐக்கியம் இருக்குமானால், அவரை நாம் ஏற்றுக்கொள்வோமானால், ஆண்டவர் நம்மை சரியான பாதையில கொண்டு, ஏன்னா அவர் சத்தியத்தில் நடத்துகிற ஆண்டவர். யோவானின் நற்செய்தி புத்தகம் 16:13 வசனம் சொல்லுது, சத்திய ஆவியாகி அவர் வரும்பொழுது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை என்ன பண்ணுவார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிற ஆண்டவர். அப்போ அந்த ஆவியானவரோடு கூட நம்முடைய ஐக்கியம் இருக்குமானால், அந்த ஆவியானவரை நம்முடைய ஐக்கியத்திலே நாம் சேர்த்துக் கொள்வோமானால், அவர் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துவார். பாவத்தை குறித்து நீதியை குறித்து நமக்கு கண்டித்து உணர்த்துவார். வழி இதுவே அப்படின்னு சொல்லி சரியான பாதையில நம்மை நடத்துவார். பிரியமானவர்களே, நம்முடைய பரிசுத்த கடவுள் நமக்காக கொண்டு வந்த அன்பு, அவருடைய கிருபை, அவருடைய ஐக்கியம் எல்லாவற்றையும் நாம் அனுபவித்து அவரோடு கூட இந்த உலகத்தில் வாழ்வோம். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும் என்பதில் எந்த சந்தேகம்? கடவுள் நம்முடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளிலும் செயல்பட்டிருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்து செயல்பட்டதுனாலதான் இந்த உலகம் நமக்காக படைக்கப்பட்டது. அந்த அன்பினால நம்ம பாவத்தில் அழிந்து போகாதபடி நம்முடைய குமாரனை கொடுத்து நம்மை மீட்டெடுத்தால் அந்த கிருபை இன்னைக்கு நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. இந்த கிருபையோடு கூட நம்ம அப்படியே சில நேரங்களில் விழுந்து போகாது, நம்மை சரியான பாதையில நடத்துவது அவருடைய ஐக்கியம். அந்த பரிசுத்த ஆவி அபிஷேகம் ஒவ்வொரு நாளும் நம்மை பொழியப்பட்டுக் கொண்டிருக்கிறது. மறந்து போகாது, அவரோடு கூட ஐக்கியம் கொடுப்போம். நம்முடைய நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். கடவுள் நாமே இந்த திருவார்த்தை நம்முடைய நித்திய ஜீவனை ஆசீர்வதித்து தருவாராக. ஆமாம்.